வணக்கம் அண்ட் வெல்கம். இது கோல்டு வினர் இந்தியாவை ஆக்குவோம் டி பாசிட்டிவ் வழங்கும் அச்சம் தவிர்க்கும் பிரசன்டட் பை என்றென்றும் நன்மைகள் பெஸ்ட் இன் பம்ப்ஸ் urban tree homes for all. அழகான இந்த கிராமத்துக்கு நம்ம வந்திருக்கோம். யூஸ்வலாக இந்த கிராமிய பண்பாடு, கிராமிய மண் வீசும் அழகான ஒரு பேக்ரவுண்ட் இப்படியெல்லாம் இருந்தாலே வந்து நமக்கு டக்குன்னு ஞாபகம் வருது என்னது, அழகான வயல்வெளி, அப்புறம் வந்து அழகான வீடுகள், அப்புறம் வந்துட்டு இந்த விறகு வச்சு எல்லாம் சமைப்பாங்களே, பொங்கல் வைப்பாங்களே அது, அதுக்கப்புறம் வீர விளையாட்டுகள். அதுவும் அச்சம் தவிர்னு சொன்னதுக்கப்புறம் எப்படி வீர விளையாட்டு இதுக்குள்ளே நாங்கள் புகுத்தாமல் இருக்க முடியும்? அது மாதிரி ஒரு பயங்கரமான தமிழ் மனம் வீசும் ஒரு வீர விளையாட்டோட தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஹாய் கேர்ள்ஸ், நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. தேங்க்யூ. அண்ட் பாய்ஸ், நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. தேங்க்யூ. ஸோ இப்போ நாம இன்னைக்கான சேலஞ்சை பார்க்கலாமா? பார்க்கலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முதல்ல உங்க ஒவ்வொருத்தங்களோட உடல் நிலை எப்படி இருக்கு அது சொல்லுங்க. அதை முதல்ல விசாரிப்போம். எபிசோடே முடிஞ்சிரும். அவ்வளோ கவலைக்கிடமா இருக்கும். ஐயோ ஐயோ, எப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டாரு? அப்புறம் அமுது, ஆனா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க மாதிரி தெரியலையே. என்னது பிரச்சனை இருக்காத மாதிரி நடிச்சுன்னு இருக்கேன். ஓ, நடிச்சு எல்லாம் உள்காயம். ஏன்னா அப்ப கூட உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனையில இருந்தா கூட மது நல்லா இருக்கியம்மா, காயத்ரி இங்க வந்து உட்காருமா, இந்த மாதிரியே பண்ணிக்கிறீங்களா? இவங்கெல்லாம் நல்லா பெரியார் மாதிரி, இவங்களாம் நல்லா இருந்தா நான் நல்லா இருக்க மாதிரி. எதுக்கு தேவையில்லாம அந்த பெரியவர் பேர்லாம் நீங்க இல்ல அவர் குழந்தைங்களே இது பண்ணி வரல அதுக்காக. ஓ, அந்த மாதிரி. சரி, ஓகே. எனிவேஸ், இன்னைக்கான சேலஞ்ச் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஆரஞ்சு டீம், ப்ளூ டீம்னு விளையாட போறீங்க. ஆரஞ்சு டீம்ல இருந்து 3 பேர் வரணும், ப்ளூ டீம்ல இருந்து 3 பேர் வரணும். ஓகேங்களா? அண்ட் வந்துட்டு அந்த 3 பேர்ல ஒருத்தங்க பாயா இருக்கணும், ஒருத்தங்க கேர்ளா இருக்கணும். இட் கேன் பி அட்லீஸ்ட் ஒரு பாய் ஒரு கேர்ள் இருக்கணும் அதுல. ஓகேங்களா? இட் கான் பி ஜஸ்ட் ஆல் 3 கேர்ள்ஸ் ஆல் 3 பாய்ஸா இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த சேலஞ்சு அந்த 3 பேரும் பண்ணும். ஆரஞ்சு டீம்ல இருக்கிற 3 பேர், வர 3 பேர். அண்ட் ஒருத்தங்க பண்ணும்போது மிச்சம் 2 பேர் சப்போர்ட் பண்ணலாம். சேலஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே என்ன மாதிரியான ஒரு சேலஞ்சா இருக்கும்ட்டு. ஊர் சைடு இதெல்லாம் விளையாடி யாராவது விளையாடுறதையாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க, டிவியில பார்த்துருக்கீங்க, நேர்ல யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? ஓகே, நீங்க பார்த்துருக்கீங்க. ஓகே, வெரி குட். இந்த வழுக்கு மரம் பார்த்தீங்கன்னா வழுக்கினே இருக்கும். ஓகே, நீங்க இருந்தாலும் அந்த வழுக்கிறத கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம அப்படியே கடகடன்னு போய் ஏறி இந்த பானை இந்த கையால் உடைக்கிறீங்க, டக்குன்னு அந்த பானை அதுக்கப்புறம் உடைக்கிறீங்க. லெவல் 1 தான் ஃபர்ஸ்ட் பானை. நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்க லெவல் 2ம் போய் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா? தெளிவாயிருச்சா? அண்ட் மேலே நீங்க ஏறும்போது கீழே இருக்கிற உங்களோட அந்த 2 ஃப்ரெண்ட் சப்போர்ட்டர்ஸ்ல அவங்க 2 பேரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். பட் ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்க தான் உபத்திரவம் பண்ணணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்காக பக்கெட்ல தண்ணி கொடுத்துருப்போம். ஸோ அவங்க ஏறும்போது அவங்க மேல நீங்க தண்ணி. ஓகே, தெளிவா இருக்கா? போலாமா? ஸோ முதல்ல வர போறது ஆரஞ்சு டீம். ஆரஞ்சு டீம்ல இருந்து யார் வர போறீங்க? கம் ஆன் பரணி. ஓகே, பரணிக்கு யார் சப்போர்ட் வராங்க? ஸோ பரணிக்கு அகைன்ஸ்டா யார் வர போறீங்க தண்ணி ஊத்துறதுல? நாங்க எல்லாரும்